ரொம்ப தூரத்துல ஒரு வயசான பெண்மணி அவளோட 3 பசங்களோட வாழ்ந்து வந்தா. அவங்க எல்லாரும் ரொம்ப அன்பானவங்க. அம்மா விதவிதமா சமையல் செய்யறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது சுவையா செஞ்சு தர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பெரிய பேன்கேக் செய்யறதுக்கு அவங்கள உதவி பண்ண சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. 3 பேரும் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. உதவி செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க. எல்லாரும் பேன்கேக் செய்யறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. 2 பேர் முட்டையை உடைச்சாங்க. மற்றவங்க மாவு, சக்கரை, பால் இதையெல்லாம் அளந்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாங்க பேன்கேக்குக்கு மாவு தயாரிக்க. கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து பெரிய பேன்ல ஊத்தி அதை அடுப்பு மேல வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அம்மா பெரிய பையனை கூப்பிட்டு பேன்கேக்கை திருப்பி போட சொன்னாங்க. பையனும் அதை ரொம்ப தூரம் தூக்கி போட்டான். மறுபடி அது பேன்ல விழுறதுக்கு பதிலா டேபிள் மேல விழுந்துடுச்சு. பேன்கேக் எழுந்து ஓட ஆரம்பிச்சது. பசங்கள் எல்லாம் இனிப்பான சுவையான பெரிய பேன்கேக் ஓடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. 3 பேரும் பேன்கேக்கை பிடிக்க அது பின்னாடியே ஓடுனாங்க. சுவையான பேன்கேக், நீ எங்க உணவு பசியா இருக்கு, உன்னை நாங்க சாப்பிடணும். உங்களை விட நான் வேகமா ஓடுவேன், முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோங்க. சீக்கிரமே பேன்கேக் ரோடு பக்கம் ஓடுச்சு. ஒரு வயசானவர் அதை பார்த்து சொன்னார், இல்ல வேகமா போவாத பேன்கேக்கே, நான் உன்னை சாப்பிடணும். பேன்கேக் சொல்லுச்சு, 3 பசங்களுக்கே நான் நிக்கல, உனக்கு ஏன் நான் நிக்கிறோம், முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோ. பேன்கேக் உருண்டு போச்சு. தோட்டம் வழியா உருண்டோடும் போது சுவத்து மேல உட்காந்துருந்த பூனை அதை பார்த்து சொல்லுச்சு, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது, உன்னை பிடிச்ச உடனே நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். சொல்லிக்கிட்டே பூனை சுவத்து மேல இருந்து குதிச்சது. பேன்கேக் சொல்லுச்சு, 3 பசங்க ஒரு வயசானவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன், உன்கிட்ட இருந்தும் நான் தப்பிச்சிருவேன், முடிஞ்சா என்ன பிடிச்சுக்கோ. அந்த பேன்கேக் பக்கத்துல இருந்த குடிசையோட கேட்டை தாண்டும் போது கேட் மேல உட்காந்துட்டு இருந்த சேவல் அதை பார்த்து சொல்லுச்சு, இல்ல உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் சாப்பிட போறேன் சுவையான பேன்கேக்கு. ஓடிக்கிட்டே பேன்கேக் சொல்லுச்சு, முடியாது, என்ன சாப்பிடவே முடியாது, உன்கிட்ட இருந்தும் நான் தப்பிச்சிருவேன். 3 பசங்க, வயசானவர், பூனை, யாராலையும் என்ன பிடிக்க முடியல, உன்னை விட நான் வேகமா ஓடுவேன், முடிஞ்சா என்ன பிடிச்சிக்கோ. சேவல் பேன்கேக் சொன்னதை கேட்கவே இல்லை. அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சது. பேன்கேக் சின்ன குளத்து பக்கம் போச்சு. ஒரு வாத்து அதை பார்த்து சாப்பிட நினைச்சது. மெதுவா நடந்துகிட்டே கத்துச்சு, நில்லு, எனக்கு பசிக்குது, நீ ரொம்ப வாசனையா இருக்க, உன்னை நான் சாப்பிட போறேன், என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. வாத்து சொல்லுச்சு. அதுக்கு பேன்கேக் சொல்லுச்சு, என்ன சாப்பிட முடியாது, புத்திசாலியா நடந்துக்காதீங்க, உங்களால பிடிக்க முடியாது. 3 பசங்க வயசானவர்கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டேன், பூனையும் சேவலும் என்னை பிடிக்க பார்த்தாங்க, கடைசியா வாத்தும் மாடும் என்னை பிடிக்க பார்த்தாங்க, ஆனா முடியல, நீங்களும் உங்க முயற்சியில தோத்துறாதீங்க. வாத்து பின்னாடி நடந்துகிட்டே இருந்தது. அங்க பச்சை புல்வெளிக்கு பக்கத்துல ஒரு மாடு இருந்துச்சு. பேன்கேக் உருண்டு வர்றத பார்த்த மாடு கத்துச்சு, நில்லு பேன்கேக்கே நில்லு, நீ ரொம்ப அருமையா இருக்க, நான் உன்னை சாப்பிடணும். ஆனா பேன்கேக் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடுச்சு. அது சொல்லுச்சு, இல்ல மேடம், என்ன சாப்பிட முடியாது, உங்களுக்கு முன்னாடி 3 பசங்க, ஒரு வயசானவர், ஒரு பூனை, ஒரு சேவல், எல்லாரும் என்ன சாப்பிட நினைச்சாங்க, என்ன பிடிக்க முடிச்சா பிடிச்சுக்கோ, ஆனா கண்டிப்பா உங்களால என்ன பிடிக்க முடியாது. ஆனா மாடும் பேன்கேக் பின்னாடி வேகமா போச்சு. பேன்கேக் காட்டு வழியா போய் நதியை அடைஞ்சது. கரையில பசியோட ஒரு ஓனாய் சொல்லுச்சு, நீ எங்க இருக்கியோ அங்கே இரு, ஓடாத. இல்ல சார், என்ன சாப்பிட முடியாது, புத்திசாலித்தனமா நடந்துக்காதீங்க, உங்களால என்ன பிடிக்க முடியாது. 3 பசங்க வயசானவர்கிட்ட இருந்தோம் நான் தப்பிச்சிட்டேன், பூனையும் சேவலை என்னை பிடிக்க பார்த்தாங்க, ஆனா முடியல,
கடைசியா வாத்தும் மாடும் என்னை பிடிக்க பார்த்தாங்க. அவங்களும் தோத்து போயிட்டாங்க. நீங்களும் உங்க முயற்சியில தோத்து போயிடாதீங்க. ஆனா நான் உன்னை சாப்பிட விரும்பல, உன் கூட நட்பா இருக்கணும்னு விரும்புறேன். ஓ நாய் சொல்லுச்சு. உண்மையாவா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேன்கேக் ஓநாய் பக்கத்துல வந்துச்சு. எப்படி இருந்தாலும் என்னால நீந்த முடியாது. நதியை கடக்கிறதுக்கு உதவி செய்வியா? ஏன் முடியாது? உன்னை நதியை கடந்து நான் கூட்டிட்டு போறேன். என்னோட மூக்கு மேல ஏறிக்கோ. ஓநாய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுச்சு. பேன்கேக் ஓநாய் சொன்னபடியே செஞ்சது. பேன்கேக் ஓநாய் மூக்கு மேல ஏறின உடனே ஓநாய் அத காத்து மேல தூக்கி போட்டு தன்னோட பெரிய வாயில பிடிச்சிருச்சு. ஓநாய் அத முழுங்கி மீதி இருந்ததையும் நக்கி நக்கி சாப்பிடுச்சு. அதுக்குள்ள மாடு நதி பக்கமா வந்தது. பாத்தும் பின்னாடியே வந்துச்சு. பூனையும் சேவலும் வந்து சேர்ந்தாங்க. கூடவே 3 பசங்களும் வயசான ஆளும் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு பேன்கேக் போச்சா? ஓநாய் கிட்டே கேட்டாங்க. பேன்கேக்கா? ஆமா. அது பெருசா இருக்குமா? ஆமா. அது பிரவுன் கலர்ல இருக்குமா? ஆமா ஆமா எங்க போச்சு அது? கூட்டமா கேட்டாங்க. ஆமா, அது ரொம்ப சுவையா இருந்துச்சு. வாயை நக்கி கேட்டே ஓநாய் சொல்லுச்சு.